ஸ்ரீ பேச்சுமர் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பதும் ராசிநாதன் சுக்கிரன் 5இல் இருப்பதும் 2 செவ்வாய் 4இல் உச்சம் பெற்று மாசி 10 வரைக்கும் இருப்பதும் அது 5ஆம் இடத்துக்கு மாறுவதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்கள். பொருளாதார உயர்வு ஏற்படுத்தும், தொழிலில் நல்ல வளர்ச்சியை உண்டாக்கும். புதிய தொழில் செய்பவர்களுக்கு அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான இதுகள் ஆரம்பிப்பதற்கு நல்ல யோகமான காலம். துளாராசி நேயர்களே, ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் அதை விரிவுபடுத்துவதற்கான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே இது ராசிநாதன் உங்களுக்கு சுக்கிரன் 5இலிருந்து, சனி 5இலிருந்து, சூரியன் 5இலிருந்து 12 கூடிய வரும். 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சனியை சுக்கிரனையும் குரு பார்ப்பது வெகு சிறப்பான முன்னேற்றங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பிள்ளைகளால், அதாவது தந்தையால் பிள்ளைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், பிள்ளைகளால் தந்தைக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதம் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, நல்ல முன்னேற்றங்கள். கணவன் மனைவியில் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். மனைவி வழி சார்ந்தவர்களுக்கு அந்த உறவு வழியில் சில விரை செலவுகளை ஏற்படுத்தினாலும் நல்ல சுப விரயமாக அமையும் இந்த துளாராசி நேயர்களுக்கு. அதே படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க, உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் நல்ல வேலையில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளிநாட்டிற்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும், அதுக்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா அரசு வேலை கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். மெயினாக பிள்ளைகரங்கள் 5 பிள்ளைகளுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும். குரு பார்வையோடு இருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-11 கூட குரு பார்க்குறாரு. அப்படின்னா வெகு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்லா சுட்டியாக இருப்பாங்க, பிள்ளைய நல்லா படிப்பாங்க, எதிர்கால சிறப்பானதாக அமையும். துளாராசி நேயர்கள் புறாமே அதேமாரி 5இல் இருப்பவர் வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பாங்க, நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது 2 உச்சம் பெறுவது பொருளாதார உயர்வுகள், நல்ல எதிர்பாராத தனலாபத்தையும் மாற்றங்களை உண்டாக்கும். ஆனால் இதில் 8 லக்னாதிபதியும் அவரே, அதாவது ராசியாதிபதியும் சுக்கிரனும் அவரே, 8 அவரே, 12 சேர்க்கை ஏற்படும்போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இந்த மாசி மாதம் பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். இந்த மாசி மாதத்துக்கு உண்டான அமைப்புகள் நல்லா வெகு சிறப்பாக இருக்குது. வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும். அதேமாதிரி அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். அரசு வேலையில் காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகள் அல்லது அரசு துறையில் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். திருமணமாகாத ஆண் பெண் இருவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்துங்க. உங்களுக்கு ராசியும் பார்க்குறாரு, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்துங்க. நல்ல பொருளாதார உயர்வுகளை உண்டாக்கும், நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி வயதான இருப்பவர்கள், அதாவது தாய் தந்தையர்கள், அதாவது உங்களுக்கு தாய் தந்தையர்கள் வயதான இருப்பவர்களுக்கோ இல்லை வயதான துளாராசி நேயர்களுக்கோ உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மனைவிக்கு நல்ல ஆரோக்கியங்கள் ஏற்படும் இந்த மாசி மாதம். இந்த துளாராசி நேயர்கள் பூராமே இந்த மாதங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும், சனிக்கிழமை தோறும் பைரவர் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.